கர்த்தர் உனக்கு ஒரு ப்ராசஸை கொடுத்துட்டாரு, ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துட்டாரு அப்படின்னா நீங்க இறங்கிட்டீங்க, கலப்பையில கை வச்சிட்டீங்கன்னா பின்னிட்டு பார்க்கிற ஒரு சுபாவம் இருக்கக்கூடாது. நீங்க போய் உங்களை ஆண்டவர் சொல்ற இடத்துல இறங்கின உடனே எல்லாமே அப்படியே 5-3 அடுக்கா பர்ஃபெக்டா இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. அங்க போய் கர்த்தர் உங்களை வச்சு உங்களுக்கு பேஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணுவார். அந்த ரெடி பண்ற காலம் ஒண்ணு இருக்கு, ஆண்டவர் உங்களை உருவாக்குற காலம் ஒண்ணு இருக்கு. அங்க போன உடனே எதுவுமே ரெடி இல்லைன்னா உடனே பின்னிட்டு பாக்குறது. இஸ்ரவேலர்கள் பின்னிட்டு பார்த்த மாதிரி அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு அவங்க சொல்றாங்க, எகிப்தின் கொம்முட்டிக்காய் எகிப்துல எப்படி இருந்துச்சு, அடிமைத்தனத்துல சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இருக்கு, சுயாதீனத்துல சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கல பாருங்க. சுயாதீனம் எப்பவுமே அப்படிதாங்க. சில நேரத்தில் ஆண்டவர் கொண்டு போய் நம்மள சுயாதீனத்துல வச்சிருப்பாரு. உனக்குன்னு ஒரு ஊழியம், உனக்குன்னு ஒரு அத்தாரிட்டி, உனக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன், உன்னை அதுக்கு தலையா கத்தர் வச்சிருப்பாரு. ஆனா அதுல ஆரம்பத்துல எடுத்த உடனே எல்லாம் செல்வம் கொழிக்காது, எல்லாமே திறந்த வாசலா இருக்காது. நீ அதுல உருண்டு பிறண்டுதான் மேல வரணும். அது கத்தர் நியமிச்சது. அப்பதான் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். நீங்க அதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தாதான் கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க. அதனால கத்தர் அந்த பாதைகளை நடத்துவாரு. அப்படி போகும்போது நமக்கு அந்த கஷ்டப்பட்டு வர சூழ்நிலையில இதுக்கு பேசாம அந்த கம்பெனில ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவர் கொடுத்த சம்பளமே பெஸ்ட் அப்படி நான் இப்ப யோசிச்சு பாருங்க. அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற அந்த 35,000 ரூபாய் சம்பளம் பெருசா தெரியுது. ஆனா சுயாதீனத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து ஒரு தலையா வச்சிருக்காரு. ஏன் கொஞ்சம் காலம் அப்படி இருக்கும், போக போக கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்கதான் பிரச்சனை, பின்னிட்டு பார்க்கிற அனுபவம்.